ப்ளே ஸ்டோரில் எல்பிஓ அப்படின்னு டைப் பண்ணாலே அந்த ஆப் வந்துடும். நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டால் ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டைரெக்டாக அந்த ஆப்குள்ளே போயிடலாம். இந்த ஆப் பேரண்ட்ஸ்க்கான ஆப், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஓப்பனிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட் சைடு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ, லெஃப்ட் சைடு ஸ்டூடெண்ட்ஸோட நேம், ஐடி நம்பர், என்ன டிகிரி படிக்கிறாங்க, அவங்களோட ஹாஸ்டல் அண்ட் பெட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ ஆயிடும். ஃபீஸ் பேலன்ஸ் இது இப்போ நில்லுந்து இருக்குது. பட் அட்வான்ஸ் பே பண்ணின பிறகு ரிமைனிங் அமௌண்ட் இதில் காட்டும். வித்தவுட் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் நம்மளுக்கு ரிடியூஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 1.5 month ஆகிரும். ஃபீஸ் பேலன்ஸ் டச் பண்ணால் இந்த மாதிரி தான் வியூ ஆகும். ப்ரிவியூஸாக நம்ம கட்டின அமௌண்ட், டேட் அண்ட் டைமோட இதில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அகாடமிக் காலண்டர், எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது இதில் வியூ ஆயிரும். அட் த சேம் டைம் மிட்டம் டெஸ்ட் எப்போ நடக்கும், எப்போ முடியும், அதே நேரத்தில் செமஸ்டர் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அகாடமிக் காலண்டரில் வியூ ஆயிடும். கான்டாக்ட் அஸ், இதை டச் பண்ண உடனேயே டைரெக்டாக காலேஜோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு டயல் ஆகிடும். எனி குவரிஸ், இது எதுக்காகனா நம்மளுடைய டவுட்டை, நம்மளோட கிளாரிஃபிகேஷனுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை டச் பண்ணி நம்ம அதில் கேள்வியை கேட்டுக்கலாம். இன்கேஸ் மெயில் அனுப்புகிற மாதிரி தான் கான்டாக்ட் நம்பரில் நம்மளோட நம்பர் போட்டுக்கிட்டு எது ரிலேட்டடாக நம்மளுக்கு டவுட் இருக்குது, எது ரிலேட்டடாக நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை சப்ஜெக்டில் போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் விரிவாக நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய என்கொயரிஸை வித்தின் 24 hours நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இதே ஆப்பில்.